This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பட்டா சிட்டா ஒரிஜினல் பத்திரம். பத்திரப்பதிவில் சிக்கல். கடன் வாங்க சென்னையில் சுற்றி போலி ஆவணங்கள். சொத்துக்களை வாங்கி அதை சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறையாக பதிவு செய்து ஒரிஜினல் பத்திரத்தை கையில் வைத்திருந்த போதிலும் கூட மோசடி என்பது நடந்து வருகிறது. போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்பவர்கள் கைதாகி வந்தாலும் வருவாய்த்துறை பதிவுத்துறை கைது நடவடிக்கைகள் குறையவில்லை. ஆனால் நீதிமன்றங்கள் இது போன்ற கைதாகுவோரின் ஜாமீன் மனுவை நிராகரித்து தண்டனையை தந்து கொண்டிருப்பது பொறுத்த நம்பிக்கையையும் ஆறுதலாகவும் பொதுமக்களுக்கு அமைந்து வருகிறது. ஒரு நிலத்தை சொந்தமாக வாங்கி விற்பதற்கு பத்திரம் என்பது மிக மிக அவசியமாகும். நிலத்தின் உரிமையாளர் இவர்கள்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆவணமே இந்த பத்திரம்தான். ஆனால் போலி பத்திரங்கள் தயார் செய்து நிஜ பத்திரத்தைப் போலவே உருவாக்கி மோசடிகள் பெருகி வருகின்றன. இந்த போலி பத்திரங்கள் நடமாட்டத்தை குறைக்கவும் லஞ்ச நடமாட்டத்தை குறைக்கவும் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதே போல ஒருவரின் பத்திரம் உண்மையா, அது அவர்களின் பெயரில்தான் உள்ளதா, உரிமையாளர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக http://ecview.tnreginet.net/ என்ற ஆன்லைன் வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. அப்படி இருந்தும் கூட லஞ்சம் கேட்பதால் முறையான பத்திரப்பதிவுகள் நடப்பதில்லை. சமீபத்தில் கூட காரைக்காலில் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரருக்கு பத்திரப்பதிவு முடிந்து பல நாட்கள் ஆகியும் பத்திரம் வழங்கப்படவில்லை. இதனால் நேரில் சென்று சர்பதிவாளரிடம் கேட்டதற்கு 1,00,000 லஞ்சம் வேண்டும் என்று கேட்டப்பட்டு அந்த பதிவாளர் கைதானார். அதேபோல போலி பட்டா தயாரிப்புகளும் மோசடி ஆவணங்களும் உலா வருகின்றன. இது போன்ற குற்ற செயல் ஈடுபடும் நபர்களுக்கு நீதிமன்றம் தகுந்த தண்டனைகளை தந்து வருகின்றன. இந்த போலி ஆவணங்கள் வாயிலாக கடந்த வருடம் தனிநபர் கடனையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதற்கான கடன் தவணையை திருப்பி செலுத்தவில்லை. இது குறித்து வங்கி தரப்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் தரப்பட்டதை அடுத்து போலீஸ் விசாரணையில் ஆரம்பமானது. அப்பொழுதுதான் போலி ஆவணங்கள் வாயிலாக தனிநபர் கடன் பெற்றதும் அவரின் கூலி விவசாய வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. இதில் குமார் என்பவர் மட்டும் 1.72 கோடி ரூபாய் வரை கமிஷன் வாங்கியிருக்கிறார். இந்த மோசடி தொகையையும் மீட்க வேண்டியிருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பு வாதத்தை ஏற்று நீதிபதி சம்பந்தப்பட்ட 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நீதிபதியின் இந்த உத்தரவானது பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.